Please subscribe Sadhguru Sai Creations. கடுமையானதும் எளிதாக புரிந்து கொள்ள முடியாததுமான ஒரு பாதிப்பு. அதன் பெயர் அனிரிசம். வெளிப்பக்கம் இருக்கக்கூடிய இரத்த நாளத்தினுடைய சுவர்கள் சுரக்காய் போல விரிவடையும், வீங்கும். இதற்கு ஒரு பக்கம் அறுவை சிகிச்சை செய்து இணைத்தால் மறுபக்கமும் வரக்கூடியது அது. இந்த பாதிப்பு வந்தால் அவர்களுக்கு மயக்கம் வரும், வாந்தி வரும், தலை சுற்றும், இரத்த வாந்தி கூட எடுப்பார்கள். அலையாக பாயக்கூடிய இரத்த ஓட்டம் நேராக பைப்பில் விழும் நீரைப் போல செல்லுவதால் பல பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது. அனிரிசம் பாதிப்பு வந்தால் அது சிறுநீரகத்திற்கு மேல் இருக்கலாம், மூளைக்கு செல்லும் மகாத்தமனியில் இருக்கலாம், அல்லது இதயத்திலிருந்து வெளியேறும் மகாத்தமனியிலும் ஏற்படலாம். அன்பார்ந்த சத்குரு சாய் கிரியேஷன் பார்வையாளர்களுக்கு வணக்கம். தற்போது மிக கடுமையானதும் எளிதாக புரிந்து கொள்ள முடியாததுமான ஒரு பாதிப்பு. அதன் பெயர் அனிரிசம். அதாவது அந்த மகாதமனி மூளைக்கு செல்லும் தமனியிலும் இதயத்திலிருந்து வெளியே வரும் தமனியிலும் சிறுநீரகத்திற்கு செல்லும் தமனியிலும் வரக்கூடியது இந்த பாதிப்பு. இந்த அனிரிசம் என்று சொல்லக்கூடிய பாதிப்பு ஒரு வகையான இரத்த நாள விரைப்பு வீக்கம். இந்த அனிரிசம் என்பது சிறுநீரகங்களின் மேல் வந்தால் சிறுநீரகத்திற்கு செல்லும் இரத்த ஓட்டம் சீராக செல்லாமல் தடைபடும். மூளைக்கு செல்லும் இரத்த நாளங்களில் ஏற்பட்டால் மூளைக்கு செல்லக்கூடிய இரத்தம் இயல்பாக செல்லாமல் அலையாக செல்லக்கூடிய இரத்தம் அது நேராக பாயக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அடுத்ததாக இதயத்திலிருந்து வெளியேறும் மகாத்தமனியில் ஏற்படும் அந்த அனிரிசம் என்ற கட்டி, உதாரணத்திற்கு சுரக்காய் போன்று நீண்டு அந்த இரத்த நாளம் வீக்கம் ஏற்படும். உள்பக்கம் இருக்கும் இரத்த நாளத்தினுடைய அளவு சுருங்கும். வெளிப்பக்கம் இருக்கக்கூடிய இரத்த நாளத்தினுடைய சுவர்கள் சுரக்காய் போல விரிவடையும், வீங்கும். இதற்கு ஒரு பக்கம் அறுவை சிகிச்சை செய்து இணைத்தால் மறுபக்கமும் வரக்கூடியது அது. இந்த பாதிப்பு வந்தால் அவர்களுக்கு மயக்கம் வரும், வாந்தி வரும், தலை சுற்றும், இரத்த வாந்தி கூட எடுப்பார்கள். இப்பேற்பட்ட மிக கடினமான அனிரிசம் நோய் பல பேருக்கு வருகிறது. இதற்கு எளிதான மருத்துவர்களாலும் எளிதான மருந்துகளாலும் குணப்படுத்த முடியாத ஒரு நிலையை ஏற்படுத்தி உள்ளது. இந்த அனிரிசம் பாதிப்பு ஏற்பட்டால் மிக அதிக அளவு பல லட்சங்களை செலவிடக்கூடிய, பொருள் செலவிடக்கூடிய பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த அனிரிசம் நோய் ஒரு சாதாரண ஏழைக்கு வந்தால் அவருடைய வாழ்க்கை முடிவின் எல்லைக்குத்தான் செல்லும். அதை குணப்படுத்த எந்த இயல்பான மருத்துவர்களாலும் முடிவதில்லை என்பது திண்ணமான உண்மை. இந்த அனிரிசம் பாதித்த ஒரு சாதாரண தையல் தொழிலாளி ஒரு தாய்க்கு ஏற்பட்டது. அவர்கள் ஒரு பல்நோக்கு மருத்துவமனைக்கு சென்று பரிசோதித்து சுமார் 10 லட்சத்துக்கும் அதிகமான பொருள் செலவு ஏற்படும், அதற்கும் உங்களுக்கு உரிய பாதுகாப்போ கேரண்டியோ இல்லை என்று அறிவுறுத்திய நிலையில் அந்த தாய் மதுரவாயில் விக்டரி ஹெல்த் சென்டர் கிளினிக்கு என்னிடம் வந்தார் மயக்கத்தோடு. நாமும் அதை அந்த முதலில் காரணம் வீக்கம், அலையாக பாயக்கூடிய இரத்த ஓட்டம் நேராக பைப்பில் விழும் நீரைப் போல செல்லுவதால் பல பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது.
அந்த அனிரிசம் பாதிப்பை கட்டுப்படுத்த பிளாக்சீட், அடுத்ததாக சியா. பிளாக்சீடு 100 கிராம் என்றால் சியா 75 கிராம் பொடியை அரைத்து அவர்களுக்கு கேப்சூலாக காலை 3 இரவு 3 வழங்கினேன். அதோடு செல் மருத்துவத்தில் 2 மாத்திரைகளை வழங்கினேன். சராசரியாக 5 மாத்திரைகள் வெந்நீரில் உட்கொள்ள சொன்னேன் காலை மாலை. சுமார் 3 மாதங்களில் அவருடைய பாதிப்பு அவர்களுக்கு குறைந்து இயல்பான வாழ்க்கை நிலைக்கு வந்து ஆரோக்கியமாக உள்ளதை உணர்ந்து மீண்டும் தையல் தொழிலை தொடங்கினார்கள். மீண்டும் அவர்களை மூளையில் இருந்த அனிரிசத்தை மீண்டும் எம்ஆர்ஐ ஸ்கேன் செய்து அதில் அனிரிசம் கட்டி பாதிப்பு வீக்கம் இல்லை என்பதை உறுதிப்படுத்தினோம். அவர்கள் ஆரோக்கியமாக வாழ்ந்தார்கள். மிக எளிதான மருத்துவத்தில் அனிரிசத்தை குணப்படுத்த முடியும் என்பதை நிரூபித்து காட்டியுள்ளேன். அதாவது மீண்டும் மருத்துவத்தை கூறுகிறேன். அனிரிசம் பாதிப்பு வந்தால் அது சிறுநீரகத்திற்கு மேல் இருக்கலாம், மூளைக்கு செல்லும் மகாத்தமனியில் இருக்கலாம், அல்லது இதயத்திலிருந்து வெளியேறும் மகாத்தமனியிலும் ஏற்படலாம். இந்த 3 இடங்களிலும் ஏற்படக்கூடிய அனிரிசம் வீக்கம், உள்ளே சுருங்கும், இரத்த நாளம் அளவு குறையும், விட்டம் குறையும், வெளியில் வீங்கும். இத்தகைய கொடிய பாதிப்பிற்கு பிளாக்சீட் என்று சொல்லக்கூடிய ஆளி விதையும் 100 கிராம் என்றால் சியா என்று சொல்லக்கூடிய அந்த விதையை 75 கிராம் சேர்த்து அரைத்து பொடியாக்கி 500 மில்லிகிராம் கேப்சூலாக 3 கேப்சூலும் செல் மருந்தில் 2 கேப்சூலும் காலை மாலை உண்டு வந்தால் சுமார் 90 அல்லது 100 நாட்களில் அனிரிசம் முழுமையாக குணமடைந்து எந்த பாதிப்பும் இல்லாமல் அவர்கள் இயல்பான வாழ்க்கை, இயல்பான தையல் தொழிலை தொடங்கினார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.